Hello students, அடுத்தது exercise 3.15ல 6th graph பார்க்கலாமா? A two-wheeler parking zone near bus stand charges as below. Time amount. அதாவது டேபிள் கொடுத்திருக்காங்களா? two-wheeler parking standல bus stand பக்கத்துல இருக்கிற parking standல 4 hoursல 60 rupees collect பண்றாங்க. 8 hours வண்டி நிறுத்தினா 120 ரூபாய் collect பண்றாங்க. 12 hours 180 rupees, 24 hours 360 rupees collect பண்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் check if the amount charged are in the direct variation or in inverse variation. நம்ம கொடுத்திருக்கிற டேட்டாஸ் வந்து direct variation inverse variation கண்டுபிடிக்கணும். அடுத்தது graph the data. இதுக்கு வந்து graph போட்டுட்டு also find the amount to be paid when parking time is 6 hours. parking hours அதாவது 6 hours நிறுத்தினா அவங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन, find the parking duration when the amount paid is 150. 150 rupees பே பண்ணாங்களா வண்டி எடுக்கும்போது எவ்வளவு மணி நேரம் வண்டி நிறுத்திருப்பாங்க? இந்த ரெண்டு டேட்டாஸ்க்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது வந்து கிராஃப் போட்டுட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ பேருந்து நிலையம் அருகே உள்ள இரு சக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தில் பெறப்படும் கட்டண தொகை பின்வருமாறு. இந்த மாதிரி டேபிள் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பெறப்படும் கட்டண தொகையானது வாகனம் நிறுத்தப்படும் நேரத்திற்கும் நேர் மாறுபாட்டில் உள்ளதா அல்லது எதிர் மாறுபாட்டில் உள்ளதா என ஆராய்க. அந்த கொடுத்திருக்கிற டேட்டாஸ் இதை நேர் மாறுபாடா அல்லது எதிர் மாறுபாடான்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் வரைபடத்தை குறிக்கவும். இதை வந்து நம்ம வரைபடத்தில் கிராஃப் போடணும். அதுக்கப்புறம் நிறுத்தப்படும் நேரம் 6 மணி எனில் கட்டண தொகையை காண்க. 6 மணி நேரம் நிறுத்தினா எவ்வளவு ரூபாய் வசூலிப்பாங்க? அதுக்கப்புறம் 150 ரூபாய் கட்டண தொகையா கொடுத்தா எவ்வளவு மணி நேரம் வண்டி நிறுத்திருப்பாங்க? இதான் ரெண்டு கொஸ்டின். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கிங் ஸ்டாண்ட்ல வண்டி நிறுத்துறோம். டூ வீலர் ஸ்டாண்ட்ல வண்டி நிறுத்துறோம். வண்டி நிறுத்தும் போது அவங்க என்ன சார்ஜ் சொல்றாங்கன்னா 4 ஹவர்ஸ்க்கு 60 ருபீஸ், 8 ஹவர்ஸ்க்கு 120 ருபீஸ், 12 ஹவர்ஸ்க்கு 180 ருபீஸ், 24 ஹவர்ஸ்க்கு 360 ருபீஸ்ன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்காங்க? இந்த கொடுத்துருக்கிற டேட்டாஸ் வந்துட்டு டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனா, நேர் மாறுபாடா எதிர் மாறுபாடான்னு கேட்குறாங்க. நமக்கு இப்போ எக்ஸ் டைம் வந்து 4 ஹவர்ஸ்க்கு 60 ருபீஸ், 8 ஹவர்ஸ்க்கு டைம் அதிகமாகும் போது காசும் அதிகமாகுது. அதே மாதிரி 12 மணி நேரம் நம்ம கழிச்சு வந்து எடுத்தோம்னா இன்னும் காசு அதிகமாகுது. 24 ஹவர்ஸ் அதாவது ஒரு நாள் கழிச்சு வந்து எடுத்தோம்னா இன்னும் அமௌண்ட் அதிகமாகுது. அப்போ டைம் அதிகமாக பார்க்கிங் ஸ்டாண்ட்ல அமௌண்ட்டும் அதிகமாகுது. எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அது என்ன வேரியேஷனா இருக்கும்? டைரக்ட் வேரியேஷன், அதாவது நேர் மாறுபாடு. இந்த வேரியேஷன் இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டைரக்ட் வேரியேஷன், நேர் மாறுபாடு. ஓகேவா? நேர் மாறுபாடு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கிராஃப் பண்ணணும். கிராஃப் போட்டு 2 क्वेश्चंस கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் டு பி paid when the parking time is 6 hours. 6 hours நிறுத்தினாங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும்? அதுக்கப்புறம் 150 rupees அவங்க பே பண்ணாங்கன்னா எவ்வளவு மணி நேரம் நிறுத்துறாங்க? இந்த ரெண்டு क्वेश्चन கிராஃப் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாஸ் எழுதிக்கலாம். இப்போ சொல்யூஷன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டேபிள் போட்டோம். டேபிள் போட்டோமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதணும்? இது என்ன வேரியேஷன் எழுதணும், என்ன மாறுபாடு பார்த்தோம். சம்லே பார்த்தோம் x இன்க்ரீஸ் ஆகுது. டைம் வந்து 4 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ், 24 ஹவர்ஸ் டைம் இன்க்ரீஸ் ஆகுது. அமௌண்ட்டும் 60, 120, 180, 360ன்னு இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது வண்டி நிறுத்தும் போது டைம் அதிகமாக அதிகமாக காசும் அதிகமாகும் இல்லையா? அப்ப இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இது என்ன வேரியேஷன்? டைரக்ட் வேரியேஷன். தமிழ்ல நேர் மாறுபாடு. நேர் மாறுபாடு டைரக்ட் வேரியேஷன் நமக்கு என்ன ஃபார்முலா? y is equal to kx. இதான ஃபார்முலா நமக்கு. அப்ப k ஓட வேல்யூ என்ன? y by x. y by the x கீழ வருமா? இந்த k ஓட வேல்யூ. k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? k ஓட வேல்யூ கண்டுபிடிக்க ஏதாவது ஒரு yx எடுத்துக்கோ. 60/4, 60/4, 60ங்கிறது y, 4ங்கிறது x. So 60/4, y by x. 4 ones are 4, remaining to 5 twos are
20. So, K ஓட value 15. 15 என்ன constant of variation விகித சம மாறிலி. இதான் வந்துட்டு என்ன constant variation. Constant of variation விகித சம மாறிலி. கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது கிராஃப் கண்டுபிடிக்கணும். கிராஃப் எப்படி போடணும்? கிராஃப் போட்டுட்டு அது மேல என்ன எழுதணும்? y is equal to kx. y is equal to k ஓட வேல்யூ என்ன? 15. 15x இது கிராஃப். கிராஃப் போட்டுட்டு அது மேல y is equal to kx எழுதணும். ஓகேவா? சோ நமக்கு என்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன வேரியேஷன் அது இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் டைரக்ட் வேரியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். நேர்மாறுபாடு கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் क्वेश्चनக்கு என்ன ஆன்சர்? அது கிராஃப் போட்டுட்டு கண்டுபிடிக்கலாம். செகண்ட் क्वेश्चन தேர்ட் क्वेश्चन கிராஃப் போட்டுட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? கிராஃப்ல x ஆக்சிஸ் எப்படி எடுத்திருக்கேன்? யூனிட்ஸ் 2 4 6 8 2 2 கவுண்ட் பண்ணி 26 வரல எடுத்திருக்கேன். x ஆக்சிஸ் டினோட்ஸ் டைம், அதாவது நேரம், ஹவர்ஸ். x ஆக்சிஸ்ல வந்து நம்ம டைம் எடுத்திருக்கோம், நேரம் எடுத்திருக்கோம். ஓகேவா? x y மீட் பண்ற பாயிண்ட் 0, இது x dash, இது y dash. அடுத்தது y ஆக்சிஸ். y ஆக்சிஸ்ல 20 40 60 னு 20 20 கவுண்ட் பண்ணி 360 வரல எடுத்திருக்கேன். y ஆக்சிஸ்ல அமௌண்ட், அதாவது கட்டண தொகை, இன் ருபீஸ், அதாவது ரூபாயில். y ஆக்சிஸ்ல வந்துட்டு அமௌண்ட் எடுத்திருக்கோம், கட்டண தொகை. y ஆக்சிஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? அமௌண்ட். x ஆக்சிஸ் டைமை ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்தது ஸ்கேல். x ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் எவ்வளோ யூனிட்ஸ்? 2 யூனிட்ஸ், அதாவது ஹவர்ஸ். y ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 20 யூனிட்ஸ், என்னது? ருபீஸ். அதே மாதிரி தான் தமிழ் மீடியம் அளவு திட்டம். x அச்சு 1 சென்டிமீட்டர் 2 அலகுகள், மணி. y அச்சு 1 சென்டிமீட்டர் 20 அலகுகள், ரூபாயில், இன் ருபீஸ். ஓகேவா? இப்போ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாம். பாயிண்ட்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக்லேயே நம்ம சம்லேயே கொடுத்துருக்காங்க. 460, x ஆக்சிஸ் 4, 4 இருக்கா? y ஆக்சிஸ் 60, எந்த பாயிண்ட்? இந்த பாயிண்ட் 4,60. அடுத்தது 8,120, x ஆக்சிஸ் 8, 120 இங்கே இருக்கா? இந்த பாயிண்ட் 8,120. அடுத்தது 12,180, x ஆக்சிஸ் 12, 12 இங்கே இருக்கு, 180 எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. 12,180. அடுத்தது 24,360, x ஆக்சிஸ் 24 இங்கே, 360 எங்கே? இங்கே இருக்கு, இந்த பாயிண்ட் 24,360. ஓகேவா? இப்போ இது வந்து ஸ்ட்ரைட் லைன் வருதா? ஜாயின் பண்ணலாமா? இங்கே யாரோ மார்க் போட்டுக்கோ, இங்கே யாரோ மார்க் போட்டுக்கோ. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் கிராஃப் எழுதலாமா? கேவோட வேல்யூ நமக்கு என்ன வந்தது? 15 வந்தது இல்லையா? ஸோ y இஸ் ஈக்குவல் டு kx. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 15x இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி கிராஃப். y இஸ் ஈக்குவல் டு 15x. y இஸ் ஈக்குவல் டு 15x. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி கிராஃப். ஓகேவா? அடுத்தது இது என்ன வேரியேஷன் கேட்குறோம்? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது வந்து டைரக்ட் வேரியேஷன். அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது 6 ஹவர்ஸ் வண்டியை வந்து 6 ஹவர்ஸ் நிறுத்தினா, அந்த 2 வீலரை வந்துட்டு 6 ஹவர்ஸ் நிறுத்தினா நமக்கு வாங்குகிற கட்டண தொகை எவ்வளோ, வாங்குகிற அமௌண்ட் எவ்வளவு? இப்போ 6 ஹவர்ஸ் வண்டி நிறுத்தினோம்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வசூலிப்பாங்க? அப்போ 6ல் லைன் போடணுமா? 6 ஹவர்ஸ் வண்டி நிறுத்தினா இதில் 80 90
ஸோ 6 ஹவர்ஸ் நம்ம வண்டி நிறுத்தினோம். 2 வீலர் வந்து 6 ஹவர்ஸ் நிறுத்தினா நம்மக்கிட்ட எவ்வளோ வசூலிப்பாங்க, நம்மளோட அமௌண்ட் எவ்வளவு, கட்டண தொகை எவ்வளவு, 90 ருபீஸ். ஸோ 6 ஹவர்ஸ் வண்டி நிறுத்திட்டு போனால் நம்மளோட அமௌண்ட்டு, அவங்க வசூலிக்கிற அமௌண்ட்டு கட்டண தொகை எவ்வளவு, 90 ருபீஸ். நம்ம 150 ருபீஸ் பே பண்ணோம்னா 150 ருபீஸ் பே பண்ணால் எவ்வளோ நேரம் வண்டி நிறுத்தலாம்? 150 ருபீஸ், இங்கே 140, 150யா, 150 ருபீஸ் பே பண்ணோம்னா நம்ம எவ்வளோ நேரம் வண்டி நிறுத்தலான்னு பார்க்கலாமா? ஸோ 150 ருபீஸ் பே பண்ணோம்னா நம்ம 10 ஹவர்ஸ் வண்டி நிறுத்தலாம். எவ்வளோ ஹவர்ஸ்? 10 ஹவர்ஸ். ஓகேவா? 150 ருபீஸ் பே பண்ணோம்னா 10 ஹவர்ஸ் வண்டி நிறுத்தலாம். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு என்ன வேரியேஷன் கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து அது ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம், டைரக்ட் வேரியேஷன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஷின் வந்துட்டு 6 ஹவர்ஸ் நம்ம வண்டி நிறுத்திருந்தோம்னா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்? 90 ருபீஸ் பே பண்ணணும். அதேமாதிரி 150 ருபீஸ் பே பண்ணியிருந்தோம்னா எவ்வளோ ஹவர்ஸ் நம்ம வண்டி நிறுத்தலாம்? 10 ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுக்கோ, ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோ, பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைனாக கர்வோ போட்டுக்கோ, ஸ்கேல் எழுதிக்கோ. அதுக்கப்புறம் கொடுத்துக்கிற கொஷின்ஸ் ஆன்சர் எழுதினா மார்க் பண்ணினா உனக்கு கண்டிப்பாக 8 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ கிராஃப் போட்டோம் இல்லையா, கிராஃப்ல இருந்து பார்க்கிங் டைம் 6 ஹவர்ஸ்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? அமௌண்ட் பெய்டு வந்துட்டு ₹90 ருபீஸ். கிராஃப்ல பார்த்தோம் இல்லையா, ₹90. 6 ஹவர்ஸ் வண்டி நிறுத்தினா நம்ம 90 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ நிறுத்தப்படும் நேரம் 6 மணினா எவ்வளோ ரூபாய் பே பண்ணணும்? 90 ரூபாய். எல்லாமே மீட் பண்ணும். அடுத்தது அமௌண்ட் பே 150, 150 ரூபாய் பே பண்ணோம்னா எவ்வளோ நேரம் நம்ம வண்டி நிறுத்திருப்போம்? 10 ஹவர்ஸ். 10 ஹவர்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, 10 மணி நேரம் நிறுத்தினோம்னா நம்ம எவ்வளோ பே பண்ணோம்? 150 ரூபாய் பே பண்ணியிருப்போம். அப்போ நம்ம எவ்வளோ நேரம் வண்டி நிறுத்திருப்போம்? 10 மணி நேரம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேபிள் போட்டோம், என்ன வேரியேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால இது டைரக்ட் வேரியேஷன், நேர் மாறுபாடுன்னு கண்டுபிடிச்சோம். நேர் மாறுபாட்டுக்கு ஃபார்முலா y is equal to kx. kங்கிறது என்ன? y by x. y by x னா 60 ஏதாவது ஒன்று எடுத்துட்டா போதும். 60/4 எவ்வளவு? 15. எல்லாத்தையுமே டிவைட் பண்ணா உனக்கு 15 தான் வரும். ஸோ 60/4, y by x னா 60/4 15. k is equal to 15ங்கிறது கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன், நமக்கு விகித சம மாறிலி. அப்போ கிராஃப் என்ன? y is equal to kx. k க்கு பதிலா என்ன பண்ணணும்? 15. y is equal to 15x. ஓகேவா? அடுத்தது பார்க்கிங் டைம் வந்து 6 ஹவர்ஸ் நம்ம வண்டி நிறுத்தினோம்னா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்? ஸோ 6 ஹவர்ஸ் நிறுத்தினோம்னா கிராஃப் மூலிமா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 90 ருபீஸ் பே பண்ணணும். ஓகேவா? அடுத்தது நிறுத்தப்படும் நேரம் 6 மணி நேரம்னா கட்டண தொகை எவ்வளவு? 90 ரூபாய். அடுத்தது அமௌண்ட் பே 150 ரூபாய் நம்ம பே பண்ணிட்டோம். அப்போ நம்ம எவ்வளோ நேரம் வண்டியை நிறுத்திருப்போம்னா 10 ஹவர்ஸ், 10 மணி நேரம் வண்டியை நிறுத்திருந்தா தான் 150 ரூபாய் பே பண்ண முடியும். கட்டண தொகை 150 ரூபானா நிறுத்தப்படும் நேரம் 10 ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ கிராஃப் போட்டுக்கோ, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோ, அளவு திட்டம் எழுதிக்கோ, அளவு திட்டம் ஸ்கேல் எழுதிக்கோ. அதுக்கப்புறம் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கானோ அதுக்கு ஆன்சர் எழுதினா கண்டிப்பாக உனக்கு 8 மார்க்ஸ் வரும். ஓகே.